தரமான பிஓபிஎஃப் சிஸ்டனை கேட்டு வாங்குங்க. தரமான பிஓபிஎஃப் ஜெஸ்டா. தரமான பிஓபிஎஃப் ஜெஸ்டா. தேநீரின் உன்னத கலை. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். மலர்ந்திருக்கும் இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய வேண்டும் என வாழ்த்துக்கள் கூறிக்கொண்டு நியூஸ் ஃபர்ஸ்டின் காலை நேர பிரதான செய்திகளுடன் இணைந்து கொள்வது சிசிரகுமார் கிருஷாந்த்ராஜ். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். நுவரெலியாவில் நிலவும் சீரற்ற வானிலையால் சில வீதிகளூடான வாகன போக்குவரத்திற்கு இடையூறு. சட்டவிரோதமாக ஆஸ்திரேலியாவுக்கு செல்ல முயற்சித்த போது காத்தான்குடியில் கைது செய்யப்பட்ட 11 பேரும் விளக்கமறியலில். அமெரிக்காவில் பரவிய காட்டுத்தீயினால் 7000 பேரை பாதுகாப்பான இடங்களுக்கு வெளியேற்ற நடவடிக்கை. இனி உள்நாட்டுச் செய்திகள். மத்திய மாகாணத்தின் நுவரெலியா மற்றும் ஹட்டன் கல்வி வலயங்களில் உள்ள அனைத்து பாடசாலைகளுக்கும் இன்று விடுமுறை வழங்கப்பட்டுள்ளது. தற்போது நிலவும் சீரற்ற வானிலையை கருத்தில் கொண்டு இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்படுவதாக மத்திய மாகாண முதலமைச்சர் சரத் ஏக்கநாயக்க தெரிவித்துள்ளார். கடும் காற்றுடன் கூடிய மழையினால் நுவரெலியா மற்றும் ஹட்டன் கல்வி வலயங்களில் உள்ள சில பாடசாலைகளுக்கு சேதம் ஏற்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். சீரற்ற வானிலையால் மாணவர்களும் ஆசிரியர்களும் பாடசாலைகளுக்கு செல்வதில் பாரிய அசௌகரியத்தை எதிர்நோக்குவதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. மாகாணத்தில் உள்ள ஏனைய கல்வி வலயங்களிலும் சீரற்ற வானிலையால் பாடசாலைகளை மூட வேண்டிய தேவை ஏற்பட்டால் அது தொடர்பான தீர்மானங்களை மேற்கொள்ளுமாறு வலய கல்வி பணிப்பாளர்களிடம் கேட்கப்பட்டுள்ளது. நுவரெலியா மாவட்டத்தில் நிலவும் சீரற்ற வானிலையால் 80 குடும்பங்களைச் சேர்ந்தவர்களை பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. ஹட்டனிலிருந்து கிரிமெட்டியாவு ஊடான நுவரெலியா வீதியில் கிரிமெட்டியாவு பகுதியில் மண் சரிவு ஏற்பட்டுள்ளது. இதனால் குறித்த வீதியூடான போக்குவரத்திற்கு இடையூறு ஏற்பட்டுள்ளதாக நுவரெலியா மாவட்ட செயலாளர் டிபிஜி குமாரசரி தெரிவித்துள்ளார். இன்று முற்பகல் வேளையில் இந்த வீதியூடான போக்குவரத்தை வழமைக்கு கொண்டு வர முடியும் என அவர் நம்பிக்கை வெளியிட்டுள்ளார். இதேவேளை கடும் காற்றுடன் கூடிய மழையினால் நுவரெலியா மாவட்டத்தின் சில பகுதிகளில் மின்சார விநியோகம் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் தொலைபேசி இணைப்புகளும் பாதிக்கப்பட்டுள்ளன. நாட்டின் பல்வேறு பகுதிகளில் அபிவிருத்தி நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுகின்ற போதிலும் இன்றும் மக்கள் அடிப்படை தேவைகள் சில பூர்த்தி செய்யப்படாத நிலையில் வாழ்ந்து வருகின்றனர். பண்டாரவளை ஹல்துமுல்ல பிரதேச செயலகத்திற்குட்பட்ட பூனாகலை தொடக்கம் கொஸ்லந்த வரையான பகுதிகளுக்கு சீரான பஸ் போக்குவரத்து வசதிகள் இல்லை என மக்கள் விசனம் தெரிவிக்கின்றனர். ஒரு பிரதேசத்தின் அபிவிருத்தியில் போக்குவரத்து முக்கியத்துவம் பெறுகின்றது. பண்டரவளை ஹல்துமுல்ல பிரதேச செயலகத்துக்குட்பட்ட பூனாகலை தொடக்கம் கொஸ்லாந்த வரையான பகுதிகளுக்கு சீரான பஸ் போக்குவரத்து வசதிகள் இல்லை என மக்கள் தெரிவிக்கின்றனர். இந்த வீதி 13 கிலோமீட்டர்கள் கொண்டதாகும். சுமார் 1400 குடும்பங்களின் போக்குவரத்து மார்க்கமான இந்த வீதியின் ஊடாக பயணிப்பவர்கள் நாளாந்தம் எதிர்நோக்கும் அசௌகரியங்களோ ஏராளம். பூனாங்கலை தமிழ் மகாவித்தியாலயத்தில் கல்வி பயிலும் மாணவர்களும் இதற்கு விதிவிலக்கல்ல. 1990ஆம் ஆண்டுக்கு முன்னர் பண்டாரவளை இலங்கை போக்குவரத்து சபையின் பஸ் டிப்போவில் இருந்து குறித்த சில நேர அட்டவணையின் கீழ் பஸ் சேவை இடம்பெற்றது. எனினும் தற்போது உரிய கால அட்டவணையின் கீழ் பஸ் சேவை இடம்பெறாமையால் பாடசாலை மாணவர்களே அதிக அளவில் பாதிக்கப்பட்டுள்ளனர். நான் அங்கிருந்து வர 6 கிலோமீட்டர் ஆகுது. நான் நடந்துதான் வருவேன். ஒவ்வொரு நாளும் போகும்போது கூட நடந்து போவேன். நான் இங்கிருந்து பண்டார்ல கிளாஸ் போகணும். A-level படிக்கிறேன். A-level கிளாஸ் போகணும். அதனால இங்க இருந்து அங்க போயிட்டு நான் கிளாஸ்க்கு என்டர் ஆக முடியல. ஏன்னா டைம் போயிருது. ஏன்னா பஸ் லேட் ஆகுறதுனால காலையில 6 பஸ் சரியான கிரௌடா இருக்குது. கிரௌடா இருக்கும்போது பாதி வழியிலே எங்களை இறக்கி விட்டுறாங்க. இறக்கி விடும்போது இங்க ஸ்கூலுக்கு வரும்போது நாங்க நடந்து வரக்குள்ள ஃபர்ஸ்ட் பீரியட் முடிஞ்சிருது. அதுக்கு பிறகு எங்களுக்கு படிக்க முடியல. சரியான சிரமமாவும் இருக்கு. இந்த விடயம் தொடர்பில் உரிய அதிகாரிகளுக்கு அறிவிக்கப்பட்ட போதும் இதுவரை எதுவிதமான தீர்வுகளும் கிட்டவில்லை என பிரதேச மக்கள் அங்கலாய்க்கின்றனர். மாணவர்கள் காலையில் அந்த பஸ் வந்தால் பின்னேரம் போறதுக்கு 2 மணி அல்லது 3 மணிக்கு பூனாக்கலையிலிருந்து கொஸ்லாந்திக்கு போறதுக்கான பஸ் வளமையாக சேவையில் ஈடுபடுவது இல்லை. இது சம்பந்தமாக நாங்கள் எங்களுடைய ஊவா மாகாண ஆளுநர், அதே போல பஸ் சேவை ஆணைக்குழு
சிடிபி நிறுவனத்தினுடைய உயர் அதிகாரிகள் அனைவருக்கும் அறிவித்தும் கூட இதுவரை தீர்வு கிடைக்கவில்லை. இது கடந்த பல வருடங்களாக இப்படியான ஒரு பிரச்சனை இருக்கின்றது. பூனாகலை மற்றும் கொஸ்லாந்தை பகுதியில் உள்ள மாணவர்கள் மற்றும் மக்களின் போக்குவரத்து தேவைகளை பூர்த்தி செய்ய வேண்டியது உரிய அதிகாரிகளின் கடமை அல்லவா? கொழும்பு வைத்தியசாலை சதுக்கத்தை அண்மித்த பகுதிகளில் டெங்கு நுளம்பு பெருக்கத்தை தடுக்கும் வகையில் உள்நாட்டு பிடிஐ பாக்டீரியா விசிறப்பட்டுள்ளது. கொழும்பு மாநகர சபை சுகாதார தரப்பினரால் நேற்று பிடிஐ பாக்டீரியா விசிறப்பட்டுள்ளதாக சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது. டெங்கு நுளம்பு பெருகும் அபாயம் அதிகமுள்ள இடங்களை இலக்காக கொண்டே இந்த பெருக்கத்தை கட்டுப்படுத்துவதற்காக பிடிஐ பாக்டீரியா விசிறப்பட்டுள்ளது. கொழும்பு மாநகரில் மீண்டும் டெங்கு நுளம்பு பெருகும் அபாயம் ஏற்பட்டுள்ளமை உறுதி செய்யப்பட்டதனால் நுளம்பு பெருக்கத்தை தடுப்பதற்காக ஒரு வார கால திட்டம் ஒன்று ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. இந்த திட்டத்தின் ஒரு அங்கமாக சுகாதார அதிகாரிகள் அரச மற்றும் தனியார் நிறுவனங்களையும் வீடுகளையும் சோதனைக்கு உட்படுத்த உள்ளனர். இதன்போது டெங்கு குடம்பிகள் கண்டுபிடிக்கப்பட்ட அரசு நிறுவனங்களுக்கும் வீட்டு உரிமையாளர்களுக்கும் எதிராக சட்ட நடவடிக்கை மேற்கொள்ளப்பட உள்ளது. வாழ்க்கை செலவு அதிகரித்து வரும் நிலையில் மக்கள் பல்வேறு உபாயங்களை கையாள்வதை அவதானிக்க முடிகின்றது. பெண்ணொருவர் தனது குடும்பத்தின் பொருளாதாரத்திற்கு உதவ இவ்வாறானதொரு கைத்தொழிலை முன்னெடுத்து வருகின்றார். தனது வாழ்வியலை முன்னெடுப்பதற்காக பெண்ணொருவர் தெரிவு செய்துள்ள ஜீவனோபாயமே இது. பனிச்சவில்லு கிராமத்தில் உள்ள இந்த கீரை தோட்டம் ஒரு குடும்பத்தின் பொருளாதார தேவைகளை பூர்த்தி செய்வதிலும் பங்களிப்பு செய்கின்றது. இந்த கீரை தோட்டத்தில் வல்லாரை, பொன்னாங்கானி, பசலி, கங்குன் போன்ற கீரைகள் வளர்க்கப்பட்டு வருகின்றன. கீரைகளை சிறு கட்டுகளாக்கி சந்தையில் மொத்தமாகவும் சில்லறையாகவும் இந்த பெண் விற்பனை செய்து வருகின்றார். கிராமப்புறங்களில் உள்ள இல்லத்தரசிகளுக்கு இந்த பெண் கற்றுத்தரும் படிப்பினை அபரிமிதமானது. இலங்கை மத்திய வங்கி வெளியிட்டுள்ள வெளிநாட்டு நாணயங்களுக்கான விற்பனை மற்றும் கொள்வனவு விலைகளை சுமந்து வரும் பிஸ் ஃபர்ஸ்ட் தொகுப்பு அடுத்து. விளையாட்டுச் செய்திகள். சாம்பியன்ஸ் கிண்ண கிரிக்கெட் தொடரில் இங்கிலாந்து அணிக்கு எதிரான நேற்றைய போட்டியில் குமார் சங்கக்காரவின் நிதானமான சதம் மற்றும் நுவான் குலசேகரவின் அதிரடி ஆட்டத்தின் மூலம் வெற்றி பெற்ற இலங்கை அணி அரையிறுதி வாய்ப்பை தக்க வைத்துக் கொண்டுள்ளது. லண்டன் ஓவல் மைதானத்தில் நடைபெற்ற இந்த போட்டியில் முதலில் துடுப்படுத்தாடிய ஆஸ்திரேலிய அணி 293 ஓட்டங்களை பெற்றுக் கொண்டது. இங்கிலாந்து அணி சார்பாக ஜொனதன் ட்ரோட் 76 ஓட்டங்களையும் ஜோ ரூட் 68 ஓட்டங்களையும் பெற்றுக் கொடுத்தனர். இலங்கை அணி சார்பாக பந்துவீச்சில் ரங்கன ஹேரத், லசித் மாலிங்க மற்றும் சமிந்த இரங்கு ஆகியோர் தலா 2 விக்கெட்டுகளை வீழ்த்தினர். 294 ஓட்டங்கள் என்ற வெற்றி இலக்கை நோக்கி பதிலுக்கு துடுப்படுத்தாடிய இலங்கை அணி 47.1 ஓவர்களில் 3 விக்கெட்டுகளை மாத்திரம் இழந்து 297 ஓட்டங்களை பெற்று வெற்றி பெற்றது. நிதானமாக துடுப்படுத்தாடிய குமார் சங்கக்கார 134 ஓட்டங்களை பெற்றதுடன் அதிரடியாக துடுப்படுத்தாடிய நுவான் குலசேகர 38 பந்துகளில் 58 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்தார். இங்கிலாந்து அணி சார்பாக ஜேம்ஸ் ஆண்டர்சன் 2 விக்கெட்டுகளையும் கிரஹம் ஸ்வான் 1 விக்கெட்டையும் வீழ்த்தினர். ஒருநாள் போட்டியில் தனது 15வது சதத்தை பூர்த்தி செய்த குமார் சங்கக்கார போட்டியின் சிறப்பாட்டக்காரராக தெரிவு செய்யப்பட்டார். He's lofted Anderson straight to mid-air. Got a bit of bat on this, Dilshan. It's gone. Yes, there it is. He's waited for a while. Right, there's a fielder there. And the catch is taken easily. To bat at 3. Fetch it from outside off, and that's why it went in front of square, or square. If it was any strong tee for him. Hope he plays the square back shot. And he gets his century.
10 for 3 in 39. Pulled away. Man in the D tries to kick. And again. Same result. 6 more. In the air. 6 more. Would you believe it? Goes offside. Goes left side. That's clever batting. இலங்கையின் எழில் கொஞ்சம் பகுதிகளுக்கு உங்களை அழைத்துச் செல்லும் டிஸ்கவர் ஸ்ரீலங்கா தொகுப்பு அடுத்து. அழகிய காட்சிகளுடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் காலை நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. மலர்ந்திருக்கும் இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய வேண்டும் என வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். எமது மணித்தியால செய்திகளை 10:25 எதிர்பாருங்கள். வணக்கம்.